பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். அமர்வோம். மறுபடியும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் திருச்சபை நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு, புற மதஸ்தர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை அறிவிக்க கடமை பெற்றிருக்கிறோம், அதை நிறைவேற்றுவது எப்படி? சுற்றி வாழுகிற மக்கள் மத்தியிலே எப்படி நாம் கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும் அல்லது அறிவிக்க வேண்டும், அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளின் தியானமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த உலகம் கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவளை அறிந்தும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற மக்கள், அறிந்தும் கிறிஸ்தவத்தை 100% வெறுக்கிற மக்கள் இந்தியாவிலே கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் எங்கள் கடவுள் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா, ஏன் இதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் விவாதம் மேடையாக சுவிசேஷ ஊழியம் மாறி வருகிறது. நான் 83ஆம் ஆண்டில் ட்ரெயினிங் ஸ்கூல் சேர்ந்து 85ஆம் ஆண்டில் அந்த ட்ரெயினிங் ஸ்கூல் முடித்தேன். பிஷப் டேனியல் ஆவராம் பிஷப் ஐயா கூட ட்ரெயினிங் ஸ்கூல்லேருந்து பௌர்ணமி ஊழியன்னு ஒரு ஊழியம் செல்வோம். அப்போ அவர் இந்த 2 ஆண்டும் என்னை அவர் முன்னால் கூட்டிட்டு மைக்கை கொடுத்து பாட சொல்லுவார். திடீரென்று அவர் செய்தி சொல்லுவார். அவருக்கு அசிஸ்டண்டாய் வருவது ஜெயசன் தர்மராஜ் பேராயராய் வர்றதுக்கு முன்னாலே அவர் கதீட்ரல் ஆலயத்தில் இருக்கிறார். 2 பேருக்கு மத்தியிலே நாங்கள் ட்ரெயினிங் ஸ்கூலில் நின்று நாங்கள் அவரோடு போய் ஆண்டோட ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். மைக்கை தந்து ஒரு நாள் என்னை திடீரென்று பேராயர் சொன்னார், தம்பி, இன்று உன்னுடைய அனுபவ சாட்சியை இந்த மக்களோடு சொல். திருநெல்வேலி டவுன் பக்கத்தில். நான் சொல்லி முடித்த உடனே ஜெயசன் தர்மராஜ் பிஷப் ஐயா, கரெக்டாக சொன்னாய், 15 நிமிஷத்தில் சொன்னாய், இயேசுவை சரியாய் சொன்னாய் என்று சொல்லி என்னை தட்டி விட்டு, அதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் என்னை அழைத்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் வார்த்தையை சொல்லுவார்கள். அந்த காலத்தில் ஒரு தெருவில் என்னென்னா 10 தெருக்காரங்க வாங்க வாங்கன்னு நினச்சிவாங்க, கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ தெருவில் நின்று என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. நீங்கள் எங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஏன் இதை நாம் நிறைய நேரம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம், அவர்களை குறை சொல்லுகிறோம். என்ன நடக்கிறது, நமக்குள்ளே மாற்றம் வரவில்லை என்பதை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 3 நாள் போதனையாக சொல்லும்போது நான் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் ஆண்டவர் நம்மை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகள் என்ன என்பதை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்புல என்ன போயிடக்கூடாது, சாரம் போனாலும் உப்பு எப்படி தான் இருக்கும், வெள்ளையாக தான் இருக்கும். உப்பு சாரம் இருக்குன்னு எப்போ கண்டுபிடிக்க முடியும்? வாயில் போட்டு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும், சரிதானா? ருசித்த பின் உப்பின் சாரத்தை புரிந்து கொள்ளலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ருசித்த பின். அப்போ நாம யாரு? உப்பு. இந்த உலகத்தில் கிறிஸ்துவை ருசிக்கணும் அப்படின்னா அதற்கு அடையாளம் யாரு? அங்கி போட்டிருக்கிற நானும் நம்ம எல்லாரும். எங்களை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனிதனால் மிதிக்கப்படுவதற்கு. மேலே என்ன சொல்றாரு? மிதிக்கப்படுவது அப்படின்னா என்ன அர்த்தம்? மிதிக்கப்படுவதுங்கிறது பைபிளில் நிறைய இடத்துல வருது. 2 இடம் ரொம்ப முக்கியமானது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. போதும், துன்மார்க்கரை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். துன்மார்க்கரை, இதை நம்ம சந்தோஷமா விரும்பி இந்த வசனத்தை சொல்லுவாங்க. இல்லை என்ன எழுதியிருக்கு? மிதிப்பீர்கள்னு கொண்டு போடவர் இல்லை, அவர்களை ஜெயிப்பீர்கள் அல்லது அவர்கள் மத்தியிலே உங்களுடைய பலன் மிகுதியாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன். இது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பரப்பதற்கு 400 வருஷத்துக்கு முன்னால் மல்கியா அந்த வசனத்தை எழுதுகிறான். 400 வருஷம். மல்கியாவுக்கும் லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு இடைவெளி 400 வருஷம். ஆண்டவர் யாரிடமே பேசலை.
டார்க்னஸ் பீரியட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. டார்க்னஸ் பீரியட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், கொடுமையான ஒரு காலம், மனிதனோட உறவே ஏற்படுத்தி கொள்ளாத ஒரு காலம், யாரையுமே சுவிசேஷத்தினால இழுத்து கொள்ள முடியாத ஒரு டார்க்னஸ் பீரியடுக்குள்ள நம்ம மாட்டணும். அந்த காலகட்டத்தில் யார்கிட்டையும் சுவிசேஷம் சொல்ல முடியாத நிலை இருந்துச்சு கிறிஸ்து பிறப்பதற்கு போது. அப்போதான் மல்கியா இந்த 4 அதிகாரத்தை எழுதும்போது என்ன எழுதுறான் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல், உங்களுடைய வருங்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய இருதயம், பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளுடைய இருதயத்தை, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு திருப்புவான்னா, பிள்ளைகளைப் போல நீங்க மாறணும் அப்படின்னு சொன்னா ஒருவர் வருவார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நீதியின் சூரியன். இதுக்கு எங்க விளக்கம் இருக்கு? ஏசாயா 60, 61, 62 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. நான் அவ்வளோ சொல்ல முடியாது. புரிஞ்சுட்டா? இப்போ புரிஞ்சுக்கோங்க. சூரியன், இந்த சூரியன் எங்க உதிக்கும்? உங்கள் மேல் உதிக்கும். நான் கடைசி ஜெபத்தை சொல்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி, முதல்ல லைட்டை நமக்கு நேராக விடுவார், நமக்கு தெரியும். ரெண்டாவது அவர் முகத்தை நம்ம கண்ணோட இணைச்சு அவர் கண்ணையும் நம்ம கண்ணையும் ஒன்றா மாற்றுவார். உலகத்தை அவரை போல பார்ப்போம். இதுதான் ஆண்டவர் ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். புரியுதா? இப்போ புரிஞ்சுக்கோங்க. இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். உங்க வளர்ச்சி கொழுத்த கன்று மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு பலன் கிடைச்சிரும். நீங்க துன்மார்க்கரை மிதிப்பீர்கள்னு அவங்க அந்த காலத்தில் டிரான்ஸ்ல சொல்லியிருக்காங்க. துன்மார்க்கரை கிறிஸ்துவண்டை கொண்டு விடுவீர்கள். இதை எப்படி பார்க்கலாம்? எப்படி இதை பார்க்கலாம்? சகரியாவின் புஸ்தகம் அதுக்கு முன்னால் இருக்கு. நீங்கள் வேதத்தை கொஞ்சம் ஆழமாக படிக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். ஏன்னா சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம் நிறைய வசனம் இருக்கு. 23வது வசனத்தை மட்டும் படி. சகரியா 8:23. சாரி. அந்நாட்களில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்நாட்களில் கிறிஸ்து பிறந்து இந்த உலகத்தில் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற காலம் வரும்போது பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் என்ன சொல்றாரு? ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர். நீங்க கோயிலுக்கு வரும்போது உங்களை 10 பேர் பிடிச்சுக்கிட்டு நினைச்சுவாங்க, உங்க கூட கிறிஸ்து இருக்கார், கோயிலுக்கு வருவேன் சொல்ற அளவுக்கு எருசலேம் பட்டணத்தில் உள்ள யூதர்களை மாற்றுவேன், அதுதான் என்னுடைய வருகையின் அடையாளம் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஏன் நடக்கணும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு 6ஆம் வசனத்துக்கு என்ன ஆகி போச்சு? எல்லாரும் எடுத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். என்ன, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் யூதர்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறத அவர் எழுதுறார் பாருங்க. எசேக்கியேல் 5:5-6. அது புறஜாதிகளை பார்க்கிலும் என்னது? நான் எருசலேமை மத்தியில் வச்சேன், சுத்திலும் புறஜாதியாரை வைத்தேன். ஆனா புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் பார்த்துக்கோங்க. ஏன் சுவிசேஷம் அறிவிக்க முடியல? இந்த நிலைமை வந்துருச்சு. நம்மளை பார்க்கிறவங்க உங்களுக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. தேவனுடைய கட்டளைகளை நாம் மீறி போனோம், விலகி போனோம், தூர போனோம்,
கிறிஸ்துவை காண்பிக்க முடியவில்லை. இப்போ எப்படி காமிக்கிறது? இந்த தலைப்பை ஏன் போட்டாங்க? கண்டிப்பாக அந்த பணியை கிறிஸ்தவங்க கண்டிப்பாக சாகிற வரைக்கும் செய்தாகணும். ஏன்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தில் அதான் இருக்கு. நீங்கள் உலகமுங்கு போய், அதுக்கு என்ன பேரு? ராஜ கட்டளை. அந்த 2 வசனத்துக்கு பேர் என்னது? ராஜ கட்டளை. இயேசு கிறிஸ்து ராஜாவா இருந்து கடைசியில் கொடுத்த கட்டளை என்ன? போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அதுக்கு பேர் ராஜ கட்டளைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது நம்ம சொல்லணும், ஏற்றாலும் சொல்லணும், ஏற்றுக்கொண்டாலும் சொல்லணும். சொல்ல முடியாத அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? ப்ராப்ளம் இருக்கு. என்னட்டையும் இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ எப்படி சொல்றது? எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? இப்போ மனுஷர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம், அதான் முக்கியம். என்னுடைய வார்த்தை இல்லை, என்னுடைய லைஃப். இது சரியாயிட்டுனா சுற்றியில் இருக்கவங்க நினைச்சுவாங்க, இது எங்கேயாவது நடந்திருக்கா? நிறைய இடத்துல பைபிளில் நடந்திருக்கு. நான் எடுத்துக்கிட்டது தானியேலின் புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க. ஒரு 3 வசனத்தை கடகடான்னு எனக்காக நீங்கள் வாசிக்கணும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கிடுவோம், திருப்பிக்கோங்க. ஒரு 3 வசனத்தை நம்ம வாசித்தோம்னா எளிதாக புரிந்து கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறை பொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இங்க தானியேல நேபுகாத்நேச்சார் சொல்றான், உங்கள் கடவுள் தான் யாரு? கடவுள் என்று அறிந்து கொண்டான். 3ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. அவரையே நம்பி இப்ப என்ன சொல்றாரு? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க கடவுள் வேறொருவரும் இல்லை. 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி, என்ன சொல்றாரு? இது தரியு ராஜா, அது நேபுகாத்நேச்சார். ராஜ கட்டளை என்ன வருது? யெகோவா தேவன் தான் தேவன், மற்ற யாரும் கடவுள் அல்ல. ஏன் இது நடந்தது? இதுல நிறைய சத்தியம் இருக்கு, நிறைய நேரம் போதிக்கலாம். புரியுதா? நான் இப்போ யூத்துக்கு இந்த வாலிபரில் இந்த தானியலை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது படிச்சிங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா, உலகம் அழிய போகிறதுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் உலகத்தை குறித்த ஒரு வரைபடம் கொடுக்குறார். வேதத்தை சுற்றிலும் படிக்கணும்னா தானியேலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்து வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது ஓரளவு நீங்கள் படிச்சிடலாம். இந்த தானியேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காக்குறாரு. சொப்பனமும் தெரில, அர்த்தமும் தெரில. சொப்பனத்தை எல்லார்ட்டையும் கேட்காரு, யாருக்கும் விளக்க முடியல. இப்போ இந்த சொப்பனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, 5 ராஜ்யங்கள் வரப்போகிறது. மொத்தத்தில் 7 ராஜ்யம். மொத்தத்தில் எத்தனை ராஜ்யம்? 7 ராஜ்யம். 5 ராஜ்யம் என்னதுலாம்? பொன், வெள்ளி, வெங்கலம், இரும்பு, இரும்பும் களிமண். என்ன இரும்பும்? இப்போ நம்ம எந்த ராஜ்யத்தில் இருக்கோம்? இரும்பும் களிமண்ல இருக்கும். இதுக்கு பிறகு ஒரு ராஜ்யம் வரும். அது என்ன தெரியுமா? இரும்பு மட்டும். ரோம சாம்ராஜ்யம் மட்டும் இந்த உலகத்தை ஆளும். அது எங்க இருக்கு? இப்பெல்லாம் சொன்ன நேரம் போயிடும். புரிஞ்சுதா? அதன் பின்பு இந்த உலகத்தில் அதுக்கு பிறகு ஒரு ராஜ்யம் வரும், 7வது ராஜ்யம்.
அது அசிங்கமான ராஜ்யம் என்று சொல்லப்படும். அதான் அந்தி கிறிஸ்து. அதுக்கு கணக்கு 7 வருஷம் தான், அதுக்கு மேலே அது கிடையவே கிடையாது. புரிஞ்சுட்டா? இப்போ இந்த 7 ராஜ்யத்தையும் குறித்து தானியேலுக்கு வெளிப்படுத்துறார். இந்த 7 ராஜ்யத்தையும் குறித்து வெளிப்படுத்தும் போது இதில் ஆள் யாரு? நேபுகாத்நேச்சார். அவனுக்கு அர்த்தம் தெரில, சொப்பனமும் தெரில. இப்போ இவன் மறைமுகத்தை ஜபம் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றதுனால தானியேலுக்கு இருந்த வெளிச்சம் யாரை பிடிக்கி? நேபுகாத்நேச்சாரை பிடிக்கி. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்மை சுற்றில் இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன வேணும்? பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். என்ன வேணும்? பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவர்களுக்கு வேணும். பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், நம்மிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கணும். இதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் பரிசுத்தமாக வாழணும். தானியேல் எப்படி வாழ்ந்தான்? 1ஆம் அதிகாரம். ஏன் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு? தானியேல் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 8ஆம் வசனத்தை வாசி. இப்போ என்ன பிரச்சனை? 400 பேரை கூட்டு போறாங்க, 4 பேர் சொல்றாங்க எங்களால் என்ன செய்ய முடியாது, விஸ்கி பிராண்டிலாம் குடிக்க முடியாது. ஏன்? நாங்கள் யெகோவாவை ஏற்றுக்கொண்டவர்கள். இஸ்ரவேல் நாட்டில் எருசலேமில் என்ன கிடைக்கும்? நிறைய திராட்சரசம் கிடைக்கும். அங்கே நாங்கள் குடிக்காம வாழ்றோம், எங்களுக்கு இது வேண்டாம். இப்போ அவன் சொல்றான், எப்பா எண்ணெயை வெட்டி போடுவாரு, 10 நாள் பாரு பருப்பு கறி தான், சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்க்குறோம். யார் முகம் நல்லா இருந்துச்சு? 13ஆம் வசனம். ம் 15ஆம் வசனம். என்னது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை சொன்னா? எங்க சரீரம் தீட்டுப்படும், எங்கிட்ட இருக்கிற கடவுள் பிரசன்னம் எங்களை விட்டு போய்விடும். குடிக்கிற கிறிஸ்தவங்களை எங்க பார்த்தாலும் பார்க்குறோம். யார் தான் குடிக்கானே தெரியல. போதகர்களும் குடிக்கிற காலம் வந்துருச்சு. நான் ஆசிரியத்திலேருந்து ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு போதகர் குடிச்சு பஸ்ஸில் உளுந்து நாங்கள் அவரை போய் காப்பாற்றுறோம். ஆனால் நீங்களா அப்படிங்க? என்ன பண்ணையா, அடிமையாயிட்டேன். கேட்டா பாவம் இல்லைன்னு சொல்றோம். தீட்டுப்படுத்தி விடும். எவ்வளவு பெரிய மனிதனையும் திராட்சரசம் என்ன செய்யறோம்? தீட்டுப்படுத்தி விடும். யோசிங்க, பெண்களும் குடிக்கிற காலம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒரு கடவுள் இந்த ஆலயத்தில் இருந்து நியாய பிரமாணத்தை கொடுத்து வருஷத்துக்கு ஒரு நேரம் பரிசுத்தப்படுத்தி பார்த்தார், முடியல. ஏன்? என்ன இல்லாமல் உங்களால் உங்க சரீரத்தை ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரியும். அதனால தான் அவர் குமாரனா வந்து கிறிஸ்துவாம் பிறந்து இந்த உலகத்தில் வந்து ரட்சிப்பை தரும்படி சிலுவைக்கு போய் மரித்து உயிர் தழுந்து பரிசுத்தாவின்னு நமக்கு தந்து நமக்குள்ளவே வாழ்ந்து நாமும் அவரும் சேர்ந்து போராடி இந்த உலகத்தில் இந்த சரீரத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்வதற்கு தான் எனக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்?
எப்படியும் வாழலாயா? யார் சொன்னது? தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்றேன், வேதனையோடு சொல்றேன். நான் நிறைய பேய் துரத்திருக்கேன் கிராமங்களில் ஊழியம் செய்ததுனால. பரிசுத்தத்தை இழந்தவங்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க தலையில் கை வச்சோன்னு இந்த பிசாசு சொல்லும், இவனும் நானும் ஒன்றா இருக்கோம், நீ என்னைய துரத்துற, இவன் எங்காளு, நீ போ. நான் சொல்கிறது புரியுதா? தருமபுரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை ஏரியாவில் ராத்திரி ஒரு 10 மணிலேருந்து அங்கே வந்து பயம் என்னதுன்னா, அந்த அமாவாசை ஜபத்தில் பயப்படும் பிள்ளை. அவங்களாம் வெடியை வச்சு நினச்சிடுவாங்க, டப்புன்னு வெடி விழுந்துட்டுனா எங்கள் தோட்டத்தில் செய்வனை வச்சுட்டான்னு கலந்துருவான். நான் ஒரு 3 வருஷம் அங்கே கண்டினியூவாக போய் அந்த உபவாச ஜபத்தை நடத்துவேன். ராத்திரி 10க்கு ஆரம்பிப்போம், 3 மணிக்கு முடிப்போம். நிறையா வந்து வர்றது அத்தனையும் யாராக தான் இருக்கும் தெரியுமா? ஹிந்துஸ் தான் இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு 8 8.5 மாதம் உள்ள ஒரு பேறுகால நிலைமையில் உள்ள ஒரு அம்மா 10 மணிக்கு என்கிட்ட வந்து ஜோமணி அனுப்புங்க நினச்சி. சாரிம்மா, நான் ஜோமணி உங்களை அனுப்ப முடியாது, வேணால் படுத்துக்கோங்க, 2:30 மணிக்கு முடித்து உங்கள் தலையில் கை வைக்கேன், அது வரைக்கும் நான் உங்களை தொட முடியாது, சாரி மன்னிச்சுக்கோங்க. அவர் மாப்பிள்ளை வந்தார், முடியாது அண்ணே. உடனே அவங்கள ஒரு ஓரத்தில் உட்கார வச்சோம், சேரில் படுக்கன்னா படுத்துக்க மாட்டோம். 2:30 மணிக்கு அந்த அம்மாவை என்கிட்ட தூக்கிட்டு வராங்க. அந்த அம்மா வந்துச்சு, ஐயா இது 7வது குழந்தை, 6 குழந்தை பிறந்த உடனே இறந்துடும், இது 7வது குழந்தை. அப்படியா? உங்களுக்கு இந்த குழந்தை வேணும் தானே? யாராவது பழம் தந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்களா? என்கிட்ட இருக்கிற ஆண்டவர் சொல்றது உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, எங்களுக்கு பழம் வரும், எங்க சாமி கிட்ட கொண்டு வச்சு எங்களுக்கு தருவோம், அதை சாப்பிட்டு அடுத்த நிமிஷத்தில் கலைஞ்சிரும். இது செய்யாம இருப்பேன்னு சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர்னு இப்போ என் முன்னால் ஒத்துக்கோங்க. அவர் மாப்பிள்ளை எழுப்பினார், ஐயான்னாரு, நீங்கள் யாராவது இருந்துக்கலாம், நீங்கள் தான் என்ன தேடி வந்திருக்கீங்க, இதை சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 4:12 வசனத்தை அவருக்கு வாசித்து காட்டினேன். வாசிங்க, அப்போஸ்தலர் 4:12. என்னது? நல்ல பைபிளை படிங்க. வானத்தின் கீழே நாம் வேறு ஒருவராலும் விடுதலை கிடைக்காது. வானத்தின் கீழே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசு ஒருவரே கடவுள். அதை சொல்லதான் நான் இந்த ராத்திரி வந்து நிற்கிறேன். ஒரு கணவனார்ட்ட மனைவி இப்படி பார்த்து கேட்டா, இந்த குழந்தை எனக்கு வேணும், சரியா நான் ஏற்றுக்கொள்கிறேன். கரெக்டாக அடுத்த மாதம் எனக்கு ஃபோன் வந்துச்சு, அண்ணே ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்திருக்கா அப்படின்னா, ஒழுங்காக இருந்துக்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி. இப்போவும் கிறிஸ்தவத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜீசஸ் கால்ஸில் போய் சாட்சி சொன்னாங்க. டிவியில் ஒரு நாள் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரட்சிக்கப்படணும்னா வெறும் தோட்டாவை தூக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியும். எனக்குள்ள யார் இருக்கணும்? சொல்லுகிறவரே இல்லாமல் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம். நம்மளே களவாண்டிட்டு இன்னொருத்தர் போய் களை வாங்காதுன்னு ட்ரீட்மெண்ட் டிராக்ட் கொடுத்துட்டு அலைகிறோம். நம்மளே கெட்ட வார்த்தை பேசுகிறோம். நம்ம சரீரம் தீட்டுப்பட்டு இருக்குது. காலம் மாறப்போது சொல்லிட்டேன், என்னாலும் கதை ஓடாது. காலம் நெருங்கும் போது ஒரு சம்பவம் நடக்கும். பவுலும் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தான். அங்க ஒரு கூட்டம் எழுப்புச்சு, பவுலை போல நாங்களும் ஊழியம் செய்வோம். பேய் எழுப்புனா, ஏய் பவுலையும் அறிவேன் உன்னையும், சட்டையை பிடிச்சான், போட்டு ஓட வேண்டியிருந்துச்சு. பாளையங்கோட்டையில் ஒரு பெரிய போதகர் ராத்திரி ஒரு பேயை துரத்து போனார். அந்த பேய் எப்படி அமைதியாக இருந்து அதை பார்த்து சொல்லிச்சான், தயவு செய்து போயிரு, என்னை நீ தொடாத, என்ன தொடறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, என்னை விட நீ அசிங்கமாக இருக்க,
கீழே இருந்து ஆடுனதோ லேடி, வந்ததோ ஒரு பெரிய பாஸ்டர். நான் பேர் சொல்ல விரும்பல. அப்படி சொல்லுது, ஏய் என்ன பண்ணிடுவா, நான் ஆவிக்குரிய சபை உள்ளவன், நீ இத்தனாம் தேதி காணிக்கை இவ்வளவு ஒழிச்சு வச்சிருக்க, இத்தனை மாதிரி கள்ளக்கணக்கு எழுதுன, இன்ன இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கல, இத்தனை பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்கல, டக்க 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 டக்கு தேதி சொல்லிச்சு. ஓட்டம் பிடிச்சாரு. என்கிட்ட பாவம் இருந்தா யார்கிட்ட போய் கை வைக்க முடியாது, பிசாசிட்ட. ஏதோ கிருபையில் நம்ம வண்டி ஓடுதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பாடி அடக்கமான 2:30க்கு போகிறேன், ஒருத்தர் வரமாட்டேங்காங்க. நான் அப்போ எனக்கு இப்போ எனக்கு 63 வயசு, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்துக்கோங்க. ஒத்தையில் கல்ற தோட்டத்தில் அடக்க மாட்டேறேன். குருவானவர் வர முடியாட்டார். அவர் என்னோட ரொம்ப பயந்தவர், ஆனால் வரமாட்டேன்ட்டார். ஐயா எனக்கு வர முடியாது தம்பி, நீ சின்ன வேலையை செய்கின்றார். சரின்னு போயிட்டேன். 5 மணிக்கு பாடி வரும், நாங்கள் 2:15 வந்துச்சு. 2:30க்கு அடக்கம் பண்ணுறேன். அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆள் என்ன பற்ற வைப்பான், நம்ம ஆள் என்ன தான் பயந்தாலும் ஒரு மெழுகுத்திரி பாக்கெட்டும் ஒரு 10 பாக்கெட்டும் இல்லாமல் வரமாட்டான். பற்ற வைக்க எரிய மாட்டேங்குது. ஒரு தீப்பெட்டி கொத்துறான், மத்தாப்பு மாதிரி அணை. அடி பார்த்துட்டு, தம்பி நெல்லுடா, அந்த கடைசி குச்சிக்கு முன்னால் நான் ஜோம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 2வது முறை என் வாழ்க்கையில் ஒரு கல்ற தோட்டத்தில் 2:30க்கு ஜோம் பண்ணுறேன். ஒரே குச்சியில் அவ்வளோத்தையும் பற்ற வச்சான். சரி ரைட் அப்படின்ட்டு போயிட்டேன். நான் அதில் வந்து 3 கிலோமீட்டர் போகணும். அடுத்த வெள்ளிக்கிழமை வாரேன், புதன்கிழமை அடக்கம் பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை வாரேன். 6 மணிக்கு முன்னால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கேன். அவன் முடிக்கலை. 6 மணிக்கு நான் அவன் கூட போகிறேன். அன்னைக்கு அதே மாதிரி பற்ற வைக்கான், எரியவே மாட்டேங்குது. அண்ணே அப்படின்னா, என்னடா அப்படின்னு, எரிய மாட்டேங்கினா அப்படின்னு நெல்லு, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜோம் பண்ண பிறகு பற்ற வை அப்படின்னு ஜோம் பண்ணேன். ஒரே குச்சியில் பற்ற வச்சுட்டான். முடிஞ்சோடனே என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அன்னைக்கு நடந்துச்சு இன்னைக்கு நடந்துச்சு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது கடவுள் பார்த்துக்கிடுவார். நான் இப்படி 2வது ஜோம் பண்ணும்போது கல்ற தோட்டத்தில் எனக்கு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ். ஒரு தாடிக்காரனை ஆண்டவர் காமி, இவன் உன்னை வந்து கூட்டம் முடிஞ்சோன்னு உன்னை திட்ட வருவான், இவன்ட்ட ஜாக்கிரதையார் அப்படின்னார். சரி ஆண்டவரே. அந்த வீட்டில் போய் ஜெபக்கூட்டம் நடத்திட்டு ஆலயத்துக்கு வரணும். நான் சாப்பிடலை. நான் ஜெபக்கூட்டம் நடத்தி முடிக்கி இந்த ஆள் வந்துட்டான், தாடிக்காரன். எங்க வாயா அப்படின்னா. என்னை பார்த்து என்ன கேட்டால் தெரியுமா, உனக்கு வயசு என்ன? என்ன ஒரு 35 வயசு இருக்கும் அப்படின்னு. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குது அப்படின்னா. எதுக்குடா அப்படின்னு. நைட்டு 2 மணிக்கு பாடி அடக்கம் பண்ணுறான், 6 மணிக்கு தீ பற்ற வைக்க, 2 மணிக்கு தீ பற்ற வைக்க. உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா? உன்னாலலாம் தாக்கு பிடிக்க முடியும்னு நினச்சியா? அவன் ஒரு இருட்டுக்குள்ளே நின்று பேசுகிறான், நான் ஒரு வெளிச்சத்தில் நின்று பேசுகிறேன். வெளிச்சத்துக்கு வரவே மாட்டேங்கான். வேற என்ன செய்யணும் அப்படின்னு. இனிமேல் இப்படி பண்ணாத. அப்படி தான் பண்ணுவேன். எங்கள் சபையார் சுற்றி நிற்காங்க, யாரும் கை நீட்டிடாத, அமைதியார், கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கு. அப்படி தான் பண்ணுவேன். உன்னால் என்ன செய்ய முடியும்? இல்லை, நான் ஓ நன்மைக்கு தான் சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு அருள் இருக்கு. அப்படியா? இயேசுன்னு சொன்னா நான் யார் தெரியுமா அப்படின்னா, உடங்குடி பக்கத்தில் ஒரு பெரிய கோயிலில் உள்ள தலைமை பூசாரி. நான் மாட்டு ரத்தத்தை அப்படியே குடிக்கிறவன். எங்கள் ஆள் உன்ட்ட வந்து இந்த கிட்னி சோமாருக்கு உன்ட்ட வந்தானோ அப்படின்னு. ஆமாம், இவர் என்கிட்ட வந்து அப்பப்போ சில காரியம் அவருக்கு செய்வேன், அதனால தான் அவர் அடக்கத்துக்கு நான் வந்தேன். அப்படியா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். நான் சொல்கிறவர் இயேசு, அவர் என்னை விட்டு பிரிக்க முடியாது. நீங்கள் என்ன நினைத்தாலும் சரிங்க, எனக்கு அவன் முகத்தை சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. 2 கையை எடுத்து என்னை கூப்பிட்டுட்டு சொன்னான், ஐயா இந்த அருளை காத்துக்கொள். நான் அவரை பார்த்து சொன்னேன், அதே அருள் உனக்கு வரும். அவர் இயேசு. அவர் நின்று என்னை பார்த்து சொன்னான், என்னை சுற்றிலும் ஒரு 1000 பேய் இருக்குண்டா, பேயோட தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். இயேசுன்னு சொன்னா அவளை என்ன செய்யிட்டு ஓடிட்டு. யோசிக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்காரா? அவரை கேவலப்படுத்துகிறோமே, குடிச்சு சினிமா பார்த்து சரீரத்தை சீரழிக்குமே.
எப்படி உலகத்தில் பிரகாசம் வரும்? சொல்ற துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பேய் பிசாசின் தந்திரத்திற்கும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஊழியக்காரனா கண்ணீரோட சொல்றேன், ஒரு நேரமாவது சிம்சோனை போல ஐயா என்னை நினைத்தருளும். குடிக்க ஆசை இருக்கா? அப்படிதான் இருக்கும். தப்பு பண்ண ஆசையா இருக்கா? எஸ். எங்களுக்கு ஒண்ணு இல்லையா? ஒன்றே ஒன்று செய், இயேசுவே என்னை காத்துக்கொள். கர்த்தரி நாமம் பலத்த துர்கம். நீதிமான் அதற்குள் ஓடி, நீதிமான் ஒன்னே ரட்சிக்கப்பட்டவன் நினைக்காங்க. நீதிமானாக விரும்புகிறவன் அதான் கடையாளம் இருக்கு. நான் பாவம் செய்யக்கூடாது, நீதிமானாகவே வாழ வேண்டும் விரும்பிட்டேன்னா எனக்கு வர்ற சோதனையில் நான் கூப்பிட வேண்டியவர் யாரு? இயேசுவே. சிம்சோன் சொன்னா, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும். இதுமா சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க கூட ஆண்டவர் எப்படி கிரியை செய்யறாருங்கிறத பிராக்டிகலா சொல்றேன். அவர் உயிரோடு இருக்கிறாருங்க, செத்து போகல. எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம். அவர் என்ன செய்துட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கீங்களா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24, 25 படிக்க பார்க்கலாம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவரா. ஆசாரியத்துவம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசாரியத்துவம் என்னன்னு தெரியுமா? உள்ள வர்றவங்களுக்கு நான் கொண்டு போய் காணிக்க காட்டி செலுத்துகிற பழைய ஏற்பாடு தான் ஆசாரியத்துவம். ஒரு மனிதனுக்காக தேவனிடத்தில் போய் வேண்டிக் கொள்வது. இவர் யார்? செத்து உயிரோடு இருக்கிறார். டுடே, இன்றும் மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவராய் இருக்கிறார். வாசிங்க கீழே. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக. ஐயா தேவனே, இந்த உடலை படைச்சிரு, பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உம்மோட சேர்ந்து வாழ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக என்ன செய்றார்? ஜெபம் பண்ணும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியினால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை முற்றும் முடிய ரட்சிப்பார். இதுக்கு மேல ஒரு வசனம் நான் சொல்லணும்னு நிறைய இருக்கு, வேண்டாம் பார்க்கிறேன். மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவர். இயேசுட்ட வந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு குடிக்க ஆசையா இருக்கு. என் கூட தாமஸ் சார்னு ஒரு சார், எனக்கு ரொம்ப சொந்தக்காரர், ட்ரெயினிங் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கோம். நான் ஒரு அண்ணனுக்கு கிளம்பணும், 4 நாள் வேளன்வெள்ளி சனி ஞாயிறு. தாமஸ் சார் பையன் ஒருத்தன் செயின் சுமோக்கர். அவங்க அம்மா என்கிட்ட வந்து அழுகுறாங்க, ஏய் இவனை திருத்துடா. நான் சொன்னேன், இவனை திருத்தனா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை உன் கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டு போ அப்படின்ட்டான். இப்போ யார் என் கூட வர்றது? செயின் சுமோக்கர். ஒரு நாளைக்கு 2 பாக்கெட்டு சிசர் சிகரெட் குடிப்பான். நார்கோயில் பஸ் ஸ்டாண்டில் போட்டு இறங்கி அவனை தேடுறேன், ஆளை காணல. கொஞ்ச நேரம் கழிச்சு வாரான், என்னடா அப்படின்னு. அண்ணே மூவி 6 பாக்கெட் வாங்கி வச்சுட்டேன், 1 இருக்கு அப்படின்னா. கேவலப்படுத்தி விடாதடா, கக்கூசுக்குள்ளே போய் சிகரெட்டை குடி,
குனிஞ்சு புகையை விடு, மேலே விட்டுறாத. நான் போகிறது அசம்பிளி ஆஃப் காட் சபைக்கு இல்லை, ஒரு பெரிய சபைக்கு போகிறேன். கொன்று விடுவான் என்னைய, கன்வென்ஷன் பரிசுக்காரன் கூட வந்தவன் சீரடி குடிக்கான்னு சொல்லிட்டு, எனக்கும் அவனுக்கு தான் ஆர்கியூமெண்ட் நடக்குது. பக்கத்தில் 4 பேர் நிற்காங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லிட்டு என் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிது. ஆண்டவரே, என்னை கேவலப்படுத்தி விடாதேயும். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே முடியாது. ஏன்னா எனக்கு பகல் கூட்டம் முழுசு நான் பேசணும். என் கூட வந்து அண்ணன் நைட்டு கூட்டம் பேசுவார். பகல்லையும் பாட்டு நான் தான் மடணும், நைட்டு மடணும், வீடு வீடா ஜோம் பண்ண போகணும். டைமே இருக்காது. ராத்திரி 12 மணிக்கு படுக்க வருவேன். அப்போ இவனை பார்ப்பேன் தூங்கிட்டு இருப்பான். கடைசி நாள் செம மழை, கூட்டம் முடியும் மழை. நான் அப்படி நனைஞ்சிட்டு வாரேன். ரூமுக்குள்ள ஒருத்தன் அலையாளியான்றான். ஆறுடா அப்படின்னு உத்து பார்க்குறேன். அண்ணே, ஏசு உயிரோடு இருக்காருண்ணே அப்படின்னா. என்னடா? நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் குடித்த கடைசி சிகரெட்டு தான். 6 பாக்கெட்டும் அப்படியே மீதி இருக்கு. என்னால் அந்த காம்பவுண்ட்ஸுக்குள்ள வந்த பிறகு குடிக்கவே முடியல. நான் அவனை கெட்டி பிடிச்சிட்டு சொன்னேன், இயேசு உன்னோட வாழ விரும்புகிறார். உன்னை நேசிக்கல, உன்னோட வாழ விரும்புகிறார். உயிரோட இருக்காரா? ஹலோ, உயிரோட இருக்காரா? சத்தம் போட்டு சொல்லணும். இருக்காரா? என் கூட ஒருத்தன் படித்தான், இப்போ பெரிய பாஸ்டாக இருக்கா. ஃபாரின்லாம் சுற்றி பாக்கெட் இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறான். ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கான். டோனாவூர்காரன், பிரைட் செல்வகுமார்னு சொல்லி. கணக்கே வராது. அவன் அப்பா கணக்கு வாத்தியார். இவன் முட்டை தான் எடுப்பான். முட்டை எடுத்தோடனே ஸ்டாஃப் ரூமில் இவனை வர சொல்லி எல்லா வாத்தியாரும் முன்னாலே அந்த எல்லாரும் நினைச்சுவாங்க, கணக்கு வாத்தியாரமாக எத்தனை முட்டை அப்படின்னு எக்கல் அடிப்பான். அவர் என்ன செய்வாராம் தெரியுமா? ஒரு நாள் ரொம்ப அழுதுறார். எப்போ தெரியுமா? ராத்திரி இவன் படுத்திருக்கும் போது இவன் தலைக்கு முன்னால் முழங்கால் போட்டு இவன் கையை இவன் மேலே வைக்காம அழுகுறாராம். கண்ணீர் யார் மேலே விழுந்துட்டு? பிரைட்டு மேலே. முழிச்சு பார்த்தா அப்பா அழுதுகிட்டு இருக்காரு. ஆண்டவரே, இவனால கேவலப்படுறேன். எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சான், பாஸ்டானா, ஃபாரின் போயிட்டு இருக்கான். அவன் என்னை பார்த்து சொல்லுவான், ஜெபகுமார் என்னடா அப்படின்னு. எங்கள் அப்பா நேரில் ஜெபம் பண்ணுறதுக்கு வெட்கப்பட்டார். ஒரு கடைசியில் சொன்னாராம், ஊழியை மட்டும் செய், அதனால தான் உனக்கு கணக்கு வரல அப்படின்னார். உயிரோடு இருக்கிறாருங்க. பயப்படாதீங்க. இங்கே ஒருத்தர் எப்படி தான் இருக்காரு சொல்லுங்கள். என்கிட்ட நிறைய வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஐயா இந்த கோயிலில் வந்து ஜெபம் பண்ணையா, நான் எந்த சாட்சியுமே வாங்கி அப்படியே கிழிச்சு தூரப்பட்டுருவேன். ஏன் கோயிலில் வாசிங்க, அந்த ஜோலியாவது போன்றேன். சாட்சியெல்லாம் சொல்ல விட மாட்டேன், ஓடுன்றேன். எத்தனை பேர் வந்து சொல்கிறாங்க தெரியுமா, இதில் கிடந்து அழுதுச்சு. ஐயா போன வாரம் ஜெபம் பண்ணையா, எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வந்துச்சு, அரிசி இல்லைன்னுச்சு, நான் கொஞ்சம் ரூபா கொடுத்து அரிசி தாரேன்னு சொன்னேன். எப்படிமா இங்கே வந்தான்னு, அரிசி இல்லாமல் வீட்டில் இருந்து இயேசுவே நாளாம். பேங்க் காலனி அதுக்கு அந்த பக்கம் உள்ள அரிசி இல்லாமல் வீட்டில் இருந்து தான் கும்பிட்ட தெய்வத்தை கும்பிடலை. யாரை சொன்னாங்களாம்? இயேசு சொன்னாராம், அந்த கோயிலுக்கு போ அப்படின்னாராம். எவ்வளோ கரெக்டாக இருக்கார் பாருங்க. நான் என்னாலும் சோவாரிட்டு 12 மணிக்கு வர மாட்டேன், நீ கரெக்டாக 12 உள்ளே வரேன். இந்த அம்மா இதில் படுத்து அழுதுகிட்டு இருக்கு. நான் இறங்கி வரேன், ஐயா தோத்துருந்துச்சு. என்னம்மா ரொம்ப அழுகிறீ என்னென்ன? அரிசி இல்லையா? இப்போ என்ன வேணும் உனக்கு? அரிசி தானே வேணும். நான் பிடிப்பேன். அந்த அம்மா என்ன சாட்சி சொல்லுது, இயேசுவேன்னு கூப்பிட்டேன். அவர் எங்கே போய் சொன்னார்? எனக்கு என்கிட்ட கேட்டுச்சு, நீங்கள் காசு தரையில் நீங்கள் யார் நினச்சி? நான் தான் அந்த சர்ச்சுக்கு ஐயரு. அப்படியா ஐயா, வார வாரம் கோயிலுக்கு வா போங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ரூமில் ஜெபம் பண்ணும்போது யாரை கூப்பிட்டுருக்கு? ஹலோ, சத்தமோடு சொல்லணும். கூட்டமா? ஏய் அறிவு இருக்கா? பிள்ளையா பத்து வச்சிருக்கா, மாட்டு பேல பத்து வச்சிருக்கான்னு பொண்டாடி ஆசுற. கண்களை மூடுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார்.
உன்னை தள்ளாட விடவே மாட்டார். பிள்ளையால கேவலமா? புருஷன் குடிக்காரா? சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்றோமா? எதிர்த்த வீட்டு கதவை எட்டியே பார்க்க முடியல. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைப்பார். தம் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பிள்ளைக்கு வேலை வேணுமா? நீ ஒழுங்கா படிக்கலன்னு சண்டை போடாத. எனக்கு வாழ்வு தாருன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேஞ்சு. அன்பின் ஆண்டவரே, என்னை உடைய கரத்திலே தருகிறேன். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் கதறி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாமம் பலத்த துருகம் என்பதை அறிந்திருக்கிறோம். எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திருச்சபையார் அனைவரும் எழுந்து நின்று தேவநாம் யாவரும் எழுந்து நின்று திரியேக துதிக்கு பாடுவோம். 33வது பாமாலையில் கடைசி அருளின் ஊற்றாம் சுவாமியே, பிதா குமாரனாவியை துதியுமான சேனையே, துதியும் மாந்தர் கூட்டமே. திருச்சபையார் அனைவரும் நின்றவாறே தேவநாம மகிமைக்கென்று திருச்சபையார் அனைவரும் எழுந்து நின்று தேவநாம மகிமைக்கென்று காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 74 பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 74 துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் என்ற பாடலை பாடுவோம்.